Praise the Lord. Praise the Lord. Good evening. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நான் பேசுறது கேக்குது இல்லைங்களா? கேட்டுச்சுன்னா ஒரு thumbs up தரீங்களா? Yes, thank you. Thank you. God bless you. சரி, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். இயேசுப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் மகத்துவமான தேவன், உண்மையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. இந்த நாளிலே உங்கள் சமூகத்தில் வந்து உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தர் தந்திருக்கிறதான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. எல்லாம் மன இருள் எங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். உணர்வுள்ள இருதயத்தை, தெளிவுள்ள சிந்தையை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான மனிதர்களாய் எங்களை மாற்றும். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற, படிக்க போகிறதான வார்த்தைகள், வசனங்கள் எல்லாவற்றின் மூலமாகவும் ஆவியானவர் மாத்திரம் எங்களோடு பேசுவீராக. மனிதனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வரல, மனிதனுடைய அனுபவங்களை நாங்கள் கேட்க வரல. பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் மூலமாய் திட்டவட்டமாக எங்களோடு கூட என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதையே நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும், இடைப்படும். உம்முடைய நாம மகிமை அடையட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அந்த சுத்திகரிக்கிறதான தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே எங்கள் மேலே, இந்த நாளிலே எங்களுக்கு உண்டாகட்டும்ப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது உணர்வுள்ள இருதயத்தோடு கேட்கவும், எங்களுடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உணர்வுள்ளவர்களாய் இருக்கவும், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற கீழ்ப்படியாமையும் முரட்டாட்டமும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாகவும், கர்த்தருடைய வசனம் எதை எங்களுக்கு வெளிப்படுத்தினாலும் அதை நாங்கள் கைக்கொள்ளுகிறவர்களாகவும் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இந்த நாளில் எங்களோடு பேசும். தேவையற்ற எல்லா கவனக்குறைவுகள், கவன சிதைவுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். சிந்தை, எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுல மாத்திரம் நாங்கள் கவனம் செலுத்த உதவி செய்யும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். சரி, இந்த நாளிலே நாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறதான தலைப்பு குமாரனாகிய தேவன், God the Son. இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ முதலாவது திருத்துவத்தை பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் திருத்துவத்தை பற்றி பார்த்தோம். திருத்துவத்திலே மூவரும் எவ்விதமாக இணைந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக பிதாவாகிய தேவனை குறித்து பார்த்தோம். அதை குறித்து நமக்கு ஒரு அவுட்லைன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம குமாரனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நிறைய வசனங்கள் இருக்கும். ஸோ வசனத்தோடு நம்ம மேபி நமக்கு ஒரு 2 or 3 எபிசோட்ஸ் நமக்கு ஆகும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு வாஸ்டான ஒரு டாபிக். இயேசு கிறிஸ்துவனுடைய பல காரியங்களை நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கப்புறமா பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வசனங்கள் பைபிளுக்குள்ளே நம்ம அந்த 66 புக்ஸ் 66 புத்தகங்களுக்குள்ளாக நாம் நுழைந்து நம்ம இதுதான் பேசிக் இல்லையா, நம்ம பேசிக்கை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கடுத்து பைபிளில் நம்ம எந்த வசனங்கள் வாசித்தாலும் நமக்கு புரியறதுக்கு ஏதுவான ஒரு அடிப்படையான சத்தியங்கள் இவையெல்லாம். ஆகையினால நம்ம ரஷ் பண்ணாமல் பொறுமையாக இதை நம்ம கவனிக்கும்படி, நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். சரி, இந்த நாளிலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 2:7 விதமாய் சொல்லுகிறது, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இது ஏற்கனவே நான் இந்த வசனத்தை நம்ம பேசியிருக்கோம்.
இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் அவர் பிறந்தார் அப்படின்றதுக்கான அர்த்தம் இல்லை. பிதாவினிடத்திலிருந்து தோன்றினவர் அப்படின்றதும் ஒரு அர்த்தமாக இருந்தாலும், அவர் பிதா எப்படிப்பட்டவராய் ஆல்ஃபா ஒமேகாவாய் துவக்கவும் முடிவும் இல்லாதவராய் இருந்தாரோ, அதே போல் குமாரனும் துவக்கவும் முடிவும் இல்லாதவராய் இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வார்த்தை இது ஜஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது தான். நான் உம்மை ஜெனிப்பித்தேன் அப்படின்னா அவர் ஏதோ பிறந்தார், அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை, அதுக்கப்புறம் தான் பிறந்தார், அது ஒரு குறிப்பிட்ட டேட்டில் பிறந்தார் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம ட்ரினிட்டியில் நம்ம பார்த்தோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவருமே துவக்கமும் முடிவும் இல்லாதவர்கள் என்பதை நாம் பார்த்து புரிந்து கொண்டிருப்போம். பிதாவாகிய தேவனை பற்றி நாம் பார்த்தோம். இங்கே நம்ம வாசிக்கிறோம் குமாரனானவர் அவருடைய செயல்கள் என்ன, அவருடைய காரியங்கள் என்னன்றது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவராக இந்த உலக மக்களை பொறுத்த வரைக்கும் இயேசுவை ஒரு கிறிஸ்துவத்தினுடைய ஒரு தலைவராக மாத்திரம், அதாவது கிறிஸ்துவத்தை இப்போ எப்படி புத்த மதத்தை கௌதம புத்தா உருவாக்கினார், அப்புறம் இஸ்லாமிய மதத்தை முகமது நபி உருவாக்கினார், அந்த மாதிரி கிறிஸ்துவத்தை இயேசு கிறிஸ்து உருவாக்கினார். அந்த மாதிரி அவர் ஒரு மகான், அவருக்கு ஒரு ஹியூமனாக அவர் அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் பிறந்தார். அதுதான் கிறிஸ்மஸ் பண்டிகை வேற கொண்டாடுறோம். அந்த பண்டிகையில் அன்றைக்கி தான் அவர் பிறந்திருக்கிறாரு. அவருடைய போதனைகள் இப்போ எப்படி கௌதம புத்தாவுடைய போதனைகள், முகமதுடைய போதனைகள், இந்த மாதிரி நிறையா, இப்போ சுவாமி விவேகானந்தாவுடைய போதனைகள், இந்த மாதிரி நிறையா இருக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகள், அவர் ஏதோ ஒரு மதத்தை உருவாக்கினதாகவும் அவரால் தான் கிறிஸ்துவ மதம் என்பது தோன்றினதாகவும், இந்த உலக மக்களும் ஏன் கிறிஸ்தவர்களே கூட நிறைய பெயர் கிறிஸ்தவர்கள், கார்னல் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லுவோம், மாம்ச ரீதியாக இருக்கிறதான கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு இப்படிப்பட்ட புரிதல் தான் இருக்குது. ஆனால் அது முற்றிலும் தவறான ஒரு காரியம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானமும் பூமியும் எல்லாமே உருவாகும் முன்னமே அவர் இருந்தவர். இதை பற்றி நம்ம என்ன சொல்கிறோன்னா, ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்கிறோம். முன்பே இருந்தவர் என்கிறதான கோட்பாடு. முன்பே இருந்தவர்னா என்ன அர்த்தம்? பெத்லகேம்லே அவர் மனித உருவமாய் பிறப்பதற்கு முன்னாடியே அவர் இருந்தார் அப்படின்றதுக்கான அர்த்தம். அதை குறித்து நம்ம முதலாவது பார்க்கணும். ஏன்னா அங்கேருந்து தான் நான் ஜீசஸ்னால் நமக்கு வெறுமனே ஜீசஸை பற்றி மத்தேயுவில் தானே அங்கே ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறார். ஏன்னா அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர். ஸோ அவருக்கு டைம்ன்றது அவருடைய என்ன சொல்கிறது, அவரை டைம்குள்ளே நம்ம கொண்டு வரவே முடியாது. காலங்கள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர். ஸோ அதனால் அதை நம்ம ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ்னால் ஏற்கனவே இருந்தவர், முன்பே இருந்தவர். சரி, இப்போது இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவர் காலாகாலமாய் நிலை நிற்கும் தேவனுடைய குமாரன். சரிங்களா? இப்போது பழைய ஏற்பாட்டில் அவரை பற்றி நம்ம என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா, அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதான் அந்த 2:7 நம்ம வசனத்தை வாசித்தோம். என்னுடைய குமாரன் அப்படின்னு பிதா சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது இயேசு கிறிஸ்துவை புரிந்துக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறுமனே நம்ம சொன்ன மாதிரி இயேசுவை ஒரு மகானாகவோ, ஒரு மதத்தை தோற்றுவிக்க வந்ததான ஒரு பெரிய புரட்சியாளராகவோ இல்லை இந்த மாதிரி மாத்திரம் நம்ம பார்க்காம, அவருக்குரிய தெய்வத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் வரும்பொழுது அவர் மனுஷனாக வந்தார். அவர் மனுஷனாக வந்தாலும் தெய்வத்துவத்தினுடைய முழுமையும் அவரிடத்தில் இருந்தது, மனிதத்துவத்தினுடைய முழுமையும் அவரிடத்தில் இருந்தது. அதை பற்றி நம்ம ஃபர்தராக மேபி இன்றைக்கி பார்க்க முடியுமான்னு தெரியல, நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம முதலாவது புரிந்து கொள்ளணும், கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்றதுக்கு முதலாவது அவருடைய தெய்வீகத்தை புரிந்து கொள்ளணும். அதுதான் நம்ம டெய்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதனால் இவர் ஒரு சாதாரணமான ஒரு போதகரோ, இல்லை ஒரு நல்வழி காட்டுகிறதான ஒரு வெறும் ஆலோசகரோ, இல்லை ஒரு தீர்க்கதரிசியோ. இப்போ இஸ்லாமியர்கள்கிட்ட கேட்டால் ஈசா நபி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு நபி அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி. இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இயேசுவை ஒரு நபியாக ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். இப்போ சுவாமி விவேகானந்தா கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை நிறையா படித்து அவருடைய டீச்சிங்ஸில் சுவாமி விவேகானந்தா பயன்படுத்தி இருக்கிறார், மகாத்மா காந்தி பயன்படுத்தி இருக்கிறார். இந்த மாதிரி நம்ம தேசத்தில் இருக்கிறதான பல தேச தலைவர்கள், பல ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய
போதனைகளை படித்து அதிலிருந்து நிறைய அறிவை பெற்றுக்கொண்டவர்கள். இப்போ நம்ம காலத்தில் இருந்ததான மறைந்த நல்ல மனிதன் நம்மளுடைய பிரசிடெண்ட் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பல இடங்களில் அவர் பேசியிருக்கிறார். அவரை குறித்து அவர் நிறைய படிச்சிருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ இவங்க எல்லா மனுஷங்களும், இந்த எல்லா மனுஷங்களையும் எடுத்துக்கோங்க, உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் வந்த எல்லா மனுஷங்களுமே அவரை ஒரு டீச்சர், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்பை போதித்த ஒரு மனிதன், இப்படி பலவிதமான ஒரு போதனைகள், பலவிதமான புரிதல்கள் மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையாலுமே ஆவியானவரால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைங்களால் மாத்திரம்தான் சொல்ல முடியும், இவர் வெறும் மனிதர் அல்ல, இவர் தெய்வத்துவம் நிறைந்தவர், தேவன், இவர் தேவன். அதனால தான் நம்ம இவரை தேவனுடைய சாயல்னு மாத்திரம் சொல்லாமல் தேவனாகவே இருந்தார். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஸோ அவர் தேவனாகவே, அது காடோடைய ட்ரினிட்டியில், ட்ரையூன் காட், மூவொருமை கோட்பாட்டில் அவர் ரொம்ப பிரதானமானவராக இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஏசு தெய்வம், அதுதான் நம்ம முதல்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா, இப்போ நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் முன்பிருந்தவருடைய கோட்பாடும் நித்திய கோட்பாடும் பேசப்படுகிறது. சரிங்களா? ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்பியரன்சஸ் டீச்சஸ் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் இன் இட்டர்னாலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலேருந்தே இருக்கிறார். வெறுமனே மத்தேயுவிலிருந்து பேசப்படுறதுனால மத்தேயுவில் தான் பிறந்தார் அப்படின்றது கிடையாது. முன்னேருந்தே இருக்கார். எங்கெங்கெல்லாம் இருக்கிறாருன்ற ஒரு சின்ன சின்ன ரெஃபரன்சஸை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்குறோம், இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, மனிதனாக, அதாவது நல்லா கவனிக்கணும், மனிதனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2025 வருடங்களுக்கு வருவதற்கு முன்பதாகவே மனித சாயலில் பழைய ஏற்பாட்டில் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். சரிங்களா? ஆனால் இந்த 2025 வருடத்திற்கு முன்பதாக வந்தப்போ தான் அந்த மனித சாயலினாலே பாவத்தை அவர் முறியடித்து, அதாவது சிலுவையிலே முறியடித்து நம்மை மீட்கும் பொருளாக அவர் மாறினார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ஹியூமன் ஃபார்ம் எடுக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ ஒரு மனித உருவமாக பழைய ஏற்பாட்டிலையும் வந்திருக்கிறாரு. அதற்கான ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்கலாம். முதலாவது ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1லேருந்து 33 வசனங்களை நம்ம கவனித்து பார்த்தோம்னா, அந்த ஃபுல் சாப்டர் நம்ம வாசிக்க முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஆபிரகாம் கிட்ட தேவன் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இங்கே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, பாருங்களேன், இந்த 2வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, அதாவது ஆபிரகாம் பற்றி இங்கே சொல்லப்படுது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களுக்கு இந்த சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க மனைவியை பற்றி கர்த்தர் சொல்கிறாரு. சரிங்களா? மனைவி பற்றி அவங்க சொல்கிறாங்க. யாரும் அந்த 3 பேர் ஒருத்தர், இப்போதைக்கு 3 பேர்னு வச்சுக்குவோம். இப்போது கவனிக்கணும். 12வது வசனம் பாருங்கள். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அதாவது அந்த 3 வந்தாங்க இல்லைங்களா, அந்த மூவருமே அதில் பிதா குமாரன் பரிசுத்த 3 பேருமே வந்தாங்கன்னா நம்ம இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. 3 மனித உருவத்தில் வந்தாங்க. கவனிக்கணும், அது யாருன்னு நமக்கு தெரியல இப்போ வரைக்கும். ஆனால் 13ஆம் வசனத்தில் கவனிக்கணும். இப்போ இந்த மாதிரி உள்ளத்தில் சாராள் யோசிக்கிறாங்க. அப்போது கவனிக்கணும், இங்கே பாருங்கள் என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. இப்போ கர்த்தர்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை நம்ம யாருக்கு தான் பயன்படுத்துவோம்? இந்த தேவ தூதர்களுக்கு நம்ம பயன்படுத்த மாட்டோம். திரியேகத்தில் இருக்கிற தேவனுக்கு மாத்திரம்தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கவனிக்கணும், இப்போ இந்த 3 வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதில் ஒருத்தர் யார் தெரியுங்களா? குமாரன். இது நம்ம நல்லா புரியணும். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்குது, பட் நான் ஒரு சிலது மட்டும் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். எவிடெண்ட்டாக வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சில மட்டும்தான் நான் எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். சரியா? இதற்கான ஆதாரம் என்ன? அங்கே அந்த மனிதனாக மாத்திரம் நம்ம அந்த வெறும் தூதன் இல்லை
தேவனுடைய தூதர்கள் அப்படின்னு மாத்திரம் சொல்லப்படாமல், அந்த தூதனில் வந்தவருக்கு ஒருத்தரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி, அதாவது திரியேகத்தில் இருக்கிற ஒருத்தருடைய நாமத்தை அவருக்கு அந்த நேமை சொல்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்படின்னும் போது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், அந்த மூவரில் வந்தவங்களில் ஒருத்தர் யார்? குமாரன். சரிங்களா? அவர் மாம்சத்தில் அவர் வெளிப்பட்ட ஒரு பகுதி இந்த பகுதி. அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை 24வது வசனத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 22வது வசனத்தில் வந்து பாருங்கள், அதே சாப்டர். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். அந்த புருஷர்னா இப்போ அங்கே குமாரனும் இருக்கிறாரு, சேர்ந்து போகிறாங்க. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வந்த 2 பேர் போயிட்டுருக்காங்க. ஆனால் ஜீசஸ், அதாவது இயேசு குமாரன் ஆபிரகாமோடு நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ, அதாவது சோதோம் கொமோரா அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அங்கே சோதோம் கொமோராவில் இவருடைய சொந்தக்காரனாய் லோத் இருக்கிறாரு. அதனால் அவருக்காக இவர் பரிந்து பேசுகிறார், இன்டர்சீட் பண்ணுறாரு. ஸோ அந்த இன்டர்சீட் பண்ணும்போது இப்போ யார் இவர்கிட்ட லிட்ரலாக ஹியூமன் ஃபார்மில் யார் பேசுகிறா? குமாரன் தான் பேசுகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல அவர் குமாரன் அவருக்கு தெரியாது. கர்த்தர் அப்படின்ற ஒரு பேர், அதாவது இவர் தேவன் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு ஹியூமன் ஃபார்மில் வந்தவர், இவர் வந்து இவங்க வந்து மூவர் இருக்கிறாங்க இப்படின்ற ஒரு ரெவலேஷன்லாம் ஆபிரகாமுக்கு கிடையாது. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை விசுவாசிக்கணும், விசுவாசித்து நீதிமானாக மாற்றப்பட்டார், அவ்வளோதான் அவருக்கு தெரியுமே ஒழிய அவர் வந்து குமாரன், இவர் வந்து மூவரில் ஒருவர் அப்படின்ற அந்த கான்செப்ட்லாம் அவருக்கு, அந்த ரெவலேஷனே அவருக்கு கிடையாது. ஆனால் குமாரன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டு பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தானியேலில் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 3வது அதிகாரம் 23லிருந்து கவனிச்சு பார்க்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலை அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். தேவபுத்திரன் சொல்லப்படுறது யாருங்க? குமாரனை குறிக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே அந்த 3 பேர் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற சூளையில் இருக்கிறாங்க. அப்போது ஜீசஸ் உள்ள நுழைஞ்சிருக்கிறார். எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஸோ அது எவ்வளோ, அதெல்லாம் நான் நிறைய நேரம் அதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் வாசிக்கும் போது அப்படியே எனக்கு அழுகையாக வரும். கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக தம்முடைய தமக்காக பக்தி வைராக்கியமாக இருந்ததான மனிதர்களை கூட இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் மேபி தானியேல் சிங்க கெபியில் போடப்பட்டப்பையும் கண்டிப்பாக மேபி அது நமக்கு வசனம் இல்லை, பட் நான் அப்படி யோசிக்கிறேன், நான் அப்படி இமேஜின் பண்ணிக்குவேன் சில நேரம். கண்டிப்பாக ஒருவேளை அட்லீஸ்ட் குமாரன் வரலனாலும் தேவ தூதர்கள்னாச்சும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, நிச்சயமாக அந்த சிங்கத்தின் கெபியில் தானியலோடு இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு அருமையான ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டில் வந்து ஒரு ஆங்கில பாடல் அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க வந்து அவங்களுடைய தேவன் மேலே வச்சுருந்ததான வைராக்கியத்தினால அவங்க, அதாவது இந்த அக்கினி சூளையை வந்து அவங்க வந்து ஒரு ஏர் கண்டிஷன் ரூம் மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி லிரிக் எழுதியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அக்கினி சூளை, ஆனால் அவங்க ஏசப்பா இப்போ அந்த அக்கினி சூளைக்குள்ளே இவங்களோட வந்த உடனே இப்போ அது என்னவா மாறிடுச்சுங்களாம், ஏர் கண்டிஷன் ரூம் மாதிரி நல்லா ஜில்லுன்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரூமாக மாறிடுச்சுன்னு சொல்லி ஒரு கற்பனையாக ஒரு பாடலை அவங்க எழுதியிருப்பாங்க. இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, தேவன் பல இடங்களில், இப்போ இதை நான் வந்து சும்மா ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் பல இடங்களிலே, இன்ஃபேக்ட் இன்னொரு இடத்துல நம்ம யோசுவா கூட பார்க்குறோம் இல்லைங்களா. யோசுவா வந்து எரிகோவை கடந்து இந்த பக்கம் வந்தோடனே, யோர்தானை கடந்து வந்தோடனே எரிகோவுக்கு யுத்தம் பண்ணுறதுக்காக ஆயத்தமாயிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உருவின பட்டயத்தோடு ஒருத்தர் நேரமாக நின்றுட்டுருப்பார். அப்போது யோசுவா போய் சாஷ்டாங்கமாக விழுந்து, ஐயா நீர் எங்களை சேர்ந்தவரா எதிரியை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் அங்கே தேவன் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பல இடங்களிலே குமாரனாகிய தேவன்
மாம்சத்தில் வெளிப்படுகிறதை நம்மால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, சரி. இப்போது நான் உங்களுக்கு அதுதான் இப்போ நான் போட்ட விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் டெக்ஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ மாம்சத்தில் வந்தவர், மூவரில் பிதா ஒரு நாளும் மாம்சத்தில் வந்ததா நமக்கு ரெஃபரன்ஸ் கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவியானவரும் மாம்சத்தில் வந்ததா நமக்கு ரெஃபரன்ஸ் இல்லவே இல்லை. ஸோ பைபிளில் இல்லாத ஒன்றை நம்மளை இமேஜின் பண்ண முடியாது. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் படித்து புரிகிறதுல நமக்கு இமேஜினேஷன் இருக்கும். பட் பிதாவாகிய தேவனும் சரி, பரிசுத்தாவியாகிய தேவனும் சரி, ஒரு நாளும் மாம்சத்தில் வந்ததாக நமக்கு ரெக்கார்ட்ஸ் கிடையவே கிடையாது. அப்போது மாம்சத்தில் வந்தவர் ஒரே ஒருத்தர் தான் இந்த பூமிக்கு. யார்? குமாரனாகிய தேவன். ஸோ அப்போ நம்ம ஒரு ஈஸியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டில் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது முன்பே இருந்தவர்னால பழைய ஏற்பாட்டில் இருந்ததான பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த மனிதர்களுக்கு அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்தார், அவருடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அதே போல் கிதியோனுடைய சம்பவத்தில் நாம் பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இங்கேயும் நம்ம பல இடங்களில் வாசிச்சோம். ஸோ முதலாவது ஒரு மனிதனை போல வந்தார், இப்போ அடுத்தது ஒரு தேவதூதனை போல வருகிறத நம்ம பார்க்குறோம். அங்கே நம்ம கிதியோனுடைய இதில் நியாயாதிபதிகள் 6:12 நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 6:12 அதற்கு 11 வாசிக்கிறோம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து, இப்போ இந்த கர்த்தருடைய தூதனானவர்னு சொல்லப்படுறது யாரு? குமாரனை குறிக்கிறது. அவர் வந்து ஒரு ஹியூமன் ஃபார்மில் வரார். அது தேவன் தான் ஹியூமன் ஃபார்மில் வந்தார்னு கிதியோனுக்குலாம் தெரியாது. சரிங்களா? அவங்க ஜஸ்ட் ஒரு ஹியூமன் ஃபார்மில் பார்க்குறாங்க. அபியேசியரானான் யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாக அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர், பாருங்க, இந்த கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஸோ இங்கே கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லப்படுறதும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அப்படி சொல்ல கொஞ்சம் நீங்கள் வேகமாக எழுதிக்கோங்க. என்ன அப்படின்னா, முதலாவது இவர் ஆகாருக்கு ஒரு தூதனை போல இவர் தரிசனமாகிறார். அதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 16வது அதிகாரம் 9-14 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆகாருக்கு தூதனை போல அவர் தரிசனமாகிறார். அதில் 13வது வசனத்தில் அவரை தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 16:13. ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஸோ இங்கே அது தேவன் தான், அது தூதன் மாத்திரம் இல்லை, அது கண்ணுக்கு வெளிப்பட்டவர் தேவன் தான், மாம்சத்தில் வெளிப்பட்டவர் அப்படின்றத அவ சொல்கிறா. அடுத்ததா ஆதியாகமம் 22:11-14 ஈசாக்கு பலியிடப்படுகிற அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 22:14. ஆதியாகமம் 22:14 வாசிக்கிறோம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தர் அங்கே ஈசாக்குக்கு பதிலாக அடிக்கப்படுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஏற்படுத்தி கொடுத்தார் இல்லைங்களா? அதனுடைய அடிப்படையில் அடுத்ததாக எரிகிற முச்செடியில் நம்ம பார்க்குறோம். யாத்திராகம் 3:2 4:17 வரைக்கும் அந்த சம்பவங்கள் ஃபுல்லாக இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வாசிக்கிறோம். அடுத்ததாக கிதியோன் இடத்துல இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, தேவதூதனை போல. அடுத்ததாக சிம்சோனுடைய தாய், முதலாவது அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அவங்க பலி செலுத்துகிற நேரத்தில் தேவதூதர் வெளிப்பட்டாருன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அவங்க தனியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போய் அவங்க கணவரை போய் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ செகண்ட் டைம் என்ன ஆகுறாரு? தேவதூதர் வரார். அந்த தேவதூதராய் வந்தவர், அந்த ஹியூமன் ஃபார்மில் வந்தவர் முதலாவது ஒரு மனிதனாக வரார். அடுத்து ஒரு தேவதூதனை போல் அவர் வருகிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிறிஸ்துவனுடைய முன்பிருந்தவர் கோட்பாடு. இது ஒரு பார்ட். சரிங்களா? இது ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். பட் நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ஷார்ட்டாக ரொம்ப ப்ரீஃபாக நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஓகேவா? ஸோ அதனால் இதை வேணும்னா இந்த வசன பகுதிகளை நீங்கள் இன்னும் ஆழமாக நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்.
அடுத்ததான் நம்ம கிறிஸ்துவனுடைய செயல்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இதில் நிறைய டாபிக்ஸாக இருக்குது. புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? ஹலோ, எஸ், தேங்க்யூ, பிரைஸ் லார்ட். எத்தனை நல்லவர். சரி, இப்போ மத்தேயு 16:16 நம்ம வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சரிங்களா? திரும்ப வாசிக்கலாம். என்ன சொல்றாரு? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சரி, இப்போ இந்த டேர்ம், அதாவது கிறிஸ்து என்கிறதான வார்த்தை, இது ஒரு எபிரேய வார்த்தை அல்ல. இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஸ் என்கிறதான ஒரு கிரேக்க வார்த்தை. இதனுடைய இணையான எபிரேய வார்த்தை தான் மேசியா. புரியுதுங்களா? ஸோ கிறிஸ்து, கிறிஸ்டோஸ் அப்படின்றது கிரேக்க வார்த்தை. அதனுடைய இணையான எபிரேய வார்த்தை மேசியா. பழைய ஏற்பாட்டில் மேசியா என்கிற வார்த்தை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த 3 காரியங்களை நம்ம கிறிஸ்துவுக்கு உரிய செயல்கள், அதாவது மேசியாவுக்கு உரிய செயல்களாக நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? 3 காரியங்களை மேசியா செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவது நம்ம கவனித்து பார்ப்போம். முதலாவது ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இருக்கிறார். அவருடைய செயல்கள் நிறைய செயல்கள் இருக்குது. ஆனால் அவர் பிரதானமாக இந்த 3 காரியங்களை அவர் செய்கிறார். முதலாவது ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். உபாகமம் 18:15-19. உபாகமம் 18:15-19 நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே என் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை. அப்போ மோசே சொல்றாரு, ஒரு ப்ராஃபட் ஒருத்தர் வருவார். ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரந்து எழும்ப பண்ணி, அதாவது யூதாவிலிருந்து எழும்ப பண்ணி, என் வார்த்தைகள் அவர் வாயில் அருளுவேன். அவர், ஸோ அங்கே அவர்னு வரும்போது புரிஞ்சுக்கணும், அது ஏசப்பாவை பற்றி தான் பேசப்படுது. நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். ஸோ ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? டீச் பண்ணுறாரு. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளை செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். ஐ வில் ஜட்ஜ் ஹிம். ஏசப்பாவனுடைய வார்த்தைகளை கேளாதவனை நான் என்ன பண்ண போறேன்? நான் நியாயம் தீர்ப்பேன், விசாரிப்பேன். இது எங்க சொல்றாரு? உபாகமத்திலே இஸ்ரவேலர்களுக்கே அது சொல்லப்பட்டுருச்சு. அவங்க சகோதரர்கள்ல யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. யூதா கோத்திரத்தில் தான் வரப்போறாருன்றது தாவீதுக்கு சொல்லப்பட்டதுக்கு அப்புறம், தாவீது தான் அங்கே ஒரு பிவட்டல் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு முக்கியமான எப்படி ஆபிரகாம் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இல்லைங்களா? இஸ்ரவேல் சந்ததி உருவாகிறதுக்கு ஆபிரகாம் முக்கியமான ஆள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூதா தெரிந்து கொள்ளப்படுறதுக்கு யார் முக்கியமான ஆள்? தாவீது ஒரு முக்கியமான ஆள். ஆபிரகாம், தாவீது இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள். அஃப்கோர்ஸ் இவங்களை நடுவில் வழி நடத்தினவங்க மோசே, சாமுவேல் இவங்கெல்லாம். ஆனால் அதாவது அந்த இஸ்ரவேலுடைய ஹிஸ்ட்ரி, வரலாற்றையே மாற்றினது ஆபிரகாம், தாவீது, இந்த மாதிரி மனிதர்கள். அப்போ தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்துறாரு இல்லைங்களா? உன்னுடைய சிங்காசனத்தில், உன்னுடைய சந்ததியில் சிங்காசனத்தில் ராஜா இல்லாமல் போவது இல்லை, நிரந்தரமாக ஆளுகை செய்கிறதான ராஜா உன்னுடைய சிங்காசனத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீதோடு கூட தேவன் என்ன பண்ணுறாருங்க? உடன்படிக்கை பண்ணுறாரு. அதனால தான் அவர் பேர் தாவீதின் குமாரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம் உபாகமத்திலேயே அவரை பற்றி என்னன்னு போடப்பட்டிருக்கிறது? தீர்க்கதரிசி, என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி. இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததா அவரை பற்றி சொல்லும் போது அவருடைய இன்னொரு முக்கியமான, மேசியாவுடைய இன்னொரு பிரதானமான செயல், அவர் ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். எபிரேயர் 9:14-16 வரைக்கும். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண
சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி வாசிச்சுட்டு அவர் நம்ம கீழே வாசிக்கிறோம், அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆசாரியனாக அவர் நமக்காக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். என்னுடைய கீழ் பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். நான்காவது வசனத்தில் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். ஸோ இந்த ஒரு ரெஃபரன்ஸ்லையும் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதானமான ஒரு செயலை நம்ம பார்க்கிறோம். அவர் ஆசாரியன். அடுத்ததா அவர் ராஜாவாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 17:7 இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு. ஸோ சீஷர்கள் எல்லாமே இயேசுவை ராஜாவாக ப்ரொக்ளைம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தலைவர்கள்லாம் வந்து சீஷர்களை பிடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த சம்பவத்தில் வாசிக்கிறோம். ஸோ இயேசுவை கிங்னு சொல்லி ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. அவங்க ராஜாவாக தேவனுடைய குமாரனாக சொல்லப்பட்டாலும் இங்கே வந்து இப்போது, ஏன்னா அங்கே ஆல்ரெடி ரோம அரசமைப்பில் அரசர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த ஏரோது இவங்க எல்லாமே அங்கே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவர் இப்போ ராஜான்னு சொல்லும்போது அது ஒரு பிரச்சனையை உருவாகுது. அதனால் இப்போ அதனுடைய அடிப்படையில் தான் சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போஸ்தலர் நாட்களில் பலரை பிடிச்சு அவங்க சித்திரவதை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 3 முக்கியமான தலைப்புகள் எழுதிக்கோங்க. தீர்க்கதரிசி, பிரதான ஆசாரியன், ராஜா. இந்த 3 பிரதானமான வேலைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது நம்ம பைபிளில் நம்ம கவனித்து பார்த்தோன்னா 4 விதமான தலைவர்களை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? முதலாவது நம்ம பார்க்கறது முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்கிறோம். யார் இவங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், அவர்களுக்கு அடுத்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அந்த தீர்க்கதரிசிகள் யார்? தீர்க்கதரிசிகள்னால் நம்ம உடனே ஏசாயாக்கு போயிடக்கூடாது. ஏசாயா, எரேமியா அதெல்லாம் தீர்க்கதரிசன புத்தகம். அவர்கள் தீர்க்கதரிசிகள் தான். ஆனால் முதல்ல வந்த தீர்க்கதரிசிகள் யார் தெரியுங்களா? மோசே, அதுக்கப்புறம் சாமுவேல், அப்புறம் நியாயாதிபதிகளில் இருந்தவங்க. இவங்க எல்லாமே ப்ராஃபட்ஸாக தான் பார்க்கப்படுறாங்க. அங்கே தெபோரான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு ப்ராஃபட், ஒரு ப்ராஃபட்டஸ், அவங்க தீர்க்கதரிசினி அவங்க. ஸோ இவங்க ஒரு செகண்ட் டைப் ஆஃப் லீடர்ஷிப் இருந்தது. அதுவும் இஸ்ரவேலில் 4 விதமான லீடர்ஷிப். முதலாவது முற்பிதாக்கள் இருந்தாங்க. முற்பிதாக்களுடைய பேச்சை கேட்டு அந்த மக்கள் எல்லாம் வந்தாங்க. அடுத்ததாக தீர்க்கதரிசிகளுடைய பேச்சை கேட்டு அந்த மக்கள் நடந்து வந்தாங்க. அடுத்ததாக ராஜா. அதில் முதல் ராஜா யாருங்க? சவுல் இல்லையா? ஸோ சவுலுக்கு அப்புறம் தாவீது, அதுக்கப்புறம் வரிசையாக அவங்களுடைய சந்ததியெல்லாம் மக்கள் வந்தாங்க. இவங்க ராஜாக்களாக இருந்தாங்க. ஸோ ராஜாக்களுடைய டைம் முடிஞ்சு போச்சு. எப்போ? கடைசி ராஜாவாக இருந்ததான செதேக்கியா. இவர் வந்து என்ன ஆகிட்டார்னா, இவர் தான் கடைசி ராஜாவாக இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டானுங்க. அதாவது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால கர்த்தர் அவங்கள என்ன பண்ணிட்டாரு, அவங்கள எச்சரித்த மாதிரியே அவங்கள எதிரிகளுடைய நாட்டுக்கு அவங்கள அடிமைகளாக வித்துட்டார். இப்போ போனவங்க திரும்ப என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து யார் மூலமாக வராங்க அந்த இடம், அந்த இப்போ நான் சொல்கிறது ஃபுல் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன். இவங்க ராஜாக்கள் கையில் இருந்ததுங்களா இஸ்ரவேல். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க எல்லாம் போனாங்க. எங்கே? வேறு ஊருக்கு அடிமையிலாம் போயிட்டாங்க. அங்கேருந்து மீதமானவர் கொஞ்சம் ஏசப்பாவை தேவனை நோக்கி அவங்க முறையிட்டாங்க. அப்போது கர்த்தர் யார் எழுப்பினார்னா, ரொம்ப முக்கியமாக இந்த எஸ்ரா, நெகேமியா இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் எழுப்புறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து திரும்ப எருசலேமுக்கு வந்து எருசலேமின் இடிந்து போன அலங்கத்தை கட்டி திரும்ப மக்கள் குடி வருவதற்கு ஒரு இதை உருவாக்குறாங்க. ஸோ அப்படி எஸ்ரா வந்து பார்த்திங்கன்னா வேதபாரகர். சரிங்களா? ஸோ அவருடைய பின்னணியில் அதுக்கப்புறம் வந்தவங்க யார், ரூலிங்கில் வந்தவங்க யாருன்னா பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவங்களுடைய இந்த ஆசாரியர்களுடைய கூட்டம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ ஜீசஸ் டைமில் இருந்தவங்க யார்? இந்த பரிசேயர், சதுசேயர். இந்த ஆசாரியர்களுடைய கூட்டத்திலேயே பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் அப்படின்ற கூட்டம்லாம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருந்தாங்க. அதனுடைய கூட்டம் தான் ஜீசஸோட டைமில் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ நல்லா கவனிக்கணும். நான் ஏன் இந்த 4 காரியங்களை சொல்கிறேன்? இஸ்ரவேலை இந்த 4 விதமான தலைமைத்துவத்தில் இருந்ததான மக்கள் ஆளுகை செய்தாங்க. ஆனால் இந்த 4 தலைமைத்துவத்தில் இருந்தவங்களுக்கும் ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆபிரகாம் எடுத்துட்டிங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவங்க பொய் சொல்கிறாங்க, பயப்படுறாங்க. தங்களுடைய மனைவிகளை அவங்க கடத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாங்க மனைவிகளை. யாக்கோபு அவன் எத்தனா இருக்கிறான். அதுக்கப்புறம் மோசேயை பார்க்கும்போது மோசே
வந்து தேவனுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் அதுவும். பட் அதுவுமே வந்து தேவனுடைய பார்வையில் பாவமாக தான் பார்க்கப்படுகிறது. அதனால் அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். அப்புறம் சாமுவேல், ஏலியினுடைய பிள்ளைகளுக்கு எச்சரித்த சாமுவேல் தாம் பிள்ளைங்களை என்ன பண்ணல தெரியுமா, ஒழுங்காக வளர்க்கல. அதுக்கப்புறம் ராஜாக்களை எடுத்துக்குவோம், சவுலும் ஒழுங்காக இல்லை, தாவீதும் அந்த ஒரு இடத்துல பாவம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஆசாரியர்கள் யாருமே உருப்படியாக இல்லை. இப்போது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 4 விதமான தலைமைத்துவத்தில் கர்த்தர் இவங்களை இஸ்ரவேலை நடத்தி வந்தார். ஆனால் அந்த எல்லா தலைமைத்துவத்திலையும் ஒரு ஃபால்ட், ஒரு குறைவுபாடு ஒன்று இருந்தது. அப்போ தான் நம்ம கலாத்தியர் 4:4 வாசிக்கிற மாதிரி, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இவர் கவனித்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த 4 பேரையும் கம்பேர் பண்ணி சொல்லுவார். முதலாவது ஆபிரகாமை விட நான் பெரியவன் சொல்கிறாரு. அடுத்ததா தீர்க்கதரிசியை விட நான் பெரியவன்றாரு. அடுத்தது சாலமோனை விட நான் ராஜா விட பெரியவன்றாரு. அடுத்தது அங்கேருந்து தான் நான் பரிசேயர் சதுசேரியும் விட நான் பெரியவன். ஸோ இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த ஃபால்ட்டி லீடர்ஷிப், அதாவது தவறான ஒரு குறைவு நிறைந்திருந்ததான அந்த தலைமத்துவத்தை வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி பர்ஃபெக்டாக இந்த 4 தலைமைத்துவத்துக்கும் மேலாக ஓங்கி நிற்கக்கூடியவரும், ஜெயமுள்ளவரும், குற்றமில்லாதவரும், எந்த விதமான டிஃபெக்டும் இல்லாத உன்னதமான தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இப்போ புரியுதுங்களா? ஸோ அந்த 4 லீடர்ஷிப் ஏன் இயேசு கிறிஸ்து வரணுன்ற அவசியம் என்ன? ஏன்னா இங்கே பழைய ஏற்பாட்டில் இருந்ததான லீடர்ஷிப் ஒருத்தனுமே உருப்படியாக என்ன பண்ணல, தேவன் எதிர்பார்த்த அந்த லீடர்ஷிப்பினுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டை அவங்க அந்த முழுமையை அவங்க நிறைவேற்றலை. அது யார் மூலமாக தான் நிறைவேற்றி? இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அது நிறைவேறினது என்று சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுதுங்களா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு? thumbs up ப்ளீஸ். தேங்க்யூ. சரி, இப்போ 2 டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முதலாவது பழைய ஏற்பாட்டில் அவர் ஏற்கனவே இருந்தவர். தேங்க்யூ. பழைய ஏற்பாட்டில் அவர் ஏற்கனவே இருந்தவர், முன்பு இருந்த ஒரு கோட்பாடு பார்த்தோம். அடுத்து 2வதாக நாம் பார்த்தது அவருடைய செயல்களை நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமானது இந்த 3 காரியங்களை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து 3வதாக நாம் பார்க்க போகிறதான காரியம் கன்னியின் வயிற்றில் பிறப்பு, த வர்ஜின் பர்த். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். கன்னியினுடைய வயிற்றிலே இயேசு கிறிஸ்து பிறந்தது. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இதை பற்றி ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக மோசேவும் ஏசாயாவும் பேசுகிறத நம்ம வாசிக்கலாம். நம்ம வாசிப்போம். மோசே எழுதியிருக்கிறாரு ஆதியாகமம் 3:15 தேவன் சொன்ன வார்த்தையாக மோசே எழுதினதான வார்த்தைகள். ஆதியாகவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆதியாகவும், யாத்திராவும், லேவியராகவும், என்னாவும், உபாகமும் ஆகிய 5 ஆகமங்களையும் எழுதியவர் யாரு? மோசே. ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் என்று சொல்லப்படுவது, இதை பற்றி ஏற்கனவே பேசியாச்சு. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஸோ இது புரோட்டோடைப்னு சொல்லுவோம். புரோட்டோடைப்னா மாதிரி. என்ன மாதிரி? இயேசு கிறிஸ்து வந்து பிசாசனுடைய தலையை நசுக்கி நித்திய ஜீவனை கொடுப்பார் அப்படின்றதுக்கான ஒரு முன்மாதிரி, ஒரு மாதிரியாகவே இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். இதை வந்து புரோட்டோ இவாஞ்சல் என்கிறதான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த வார்த்தை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, இவாஞ்சலிசம்னா என்னது? மீட்கும் பொருள், சுவிசேஷம் அப்படின்றது என்ன? சுவிசேஷம் எதுக்காக சொல்கிறோம்? ஒருத்தங்களை ரட்சிக்கிறதுக்காக சொல்கிறோம். இப்போ இந்த ரட்சிப்பு உண்டாக்குற திட்டம் தான் இந்த திட்டம், இந்த வசனம். என்ன வசனம்? இப்போ மாம்சத்தில் இந்த அதாவது ஒரு ஸ்திரீயினுடைய வயிற்றில் ஒருத்தர் பிறப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுவார்? பிசாசனுடைய தலையை அவர் நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். சரிங்களா? ஸோ இந்த காரியத்தில் நம்ம கவனிக்கிறோம். இது ஒரு ப்ரொஃபெட்டிக்கலாக அவர் ஸ்திரீனிடத்தில் பிறப்பார். இப்போது நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன், ஜீசஸ் அப்படியே டைரெக்டாக எல்லாருக்கும் உலகமே தெரிகிற மாதிரி வந்து இந்த உலகத்தில் எங்கேயோ இப்போ நம்ம செகண்ட் கம்மிங் வந்து எப்படி சொல்கிறோம்? எல்லாரும் வானத்தை நோக்கி பார்ப்பாங்க, அப்போ வானத்தில் குமாரன் வருது தெரியும்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏன் ஃபஸ்ட் கம்மிங் இல்லை? அந்த மாதிரி ஏன் அவர் வரல? இல்லையா? இந்த மாதிரி நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு வேளை அவர் வந்திருந்தாருன்னா அவர் பலியாக இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் எல்லாருமே டைரெக்டாக எடுத்த உடனே என்னவா ஏற்றிருந்திருப்பாங்க? தேவனாக ஏற்றிருந்திருப்பாங்க.
கரெக்டாக? தேவனாக ஏற்றிருந்திருந்தாங்கன்னா ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய பாவத்திற்கான பரிகாரம் நடந்திருக்காது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அதனால் தேவன் வந்து பாருங்களேன் எவ்வளோ அற்புதமாக அதை திட்டமிட்டிருக்கிறாரு. நம்ம சும்மா சாதாரண மனித மூலையில் இவ்வளோ யோசிக்கிறோம். அவர் அப்படி வந்திருக்கலாம், இப்படி வந்திருக்கலாம், அந்த காலத்தில் வந்திருக்கலாம், இந்த காலத்தில் வந்திருக்கலான்னு. ஆனால் உண்மையாலுமே அவர் எப்படி வரணுன்றது முதற்கொண்டு அந்த மாம்ச உருவம் ஒரு கன்னி பெண்ணினுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியானவராலே உண்டாகி வரணுன்றது தேவனுடைய திட்டம். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவர் கிருபாதார பலியாக மாற முடியும். ஒருவேளை அவர் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு டைமே அப்படியே ஏரோது அங்கே இருக்கிற எல்லா மனிதர்கள்லாம் பார்க்குற மாதிரி அப்படியே வானத்திலேருந்து பிளந்துக்கிட்டு உள்ளே வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சாஷ்டாங்கமாக விழுந்திருப்பானுங்க, டவுட்டே கிடையாது. நீர்தான் தெய்வம், நீர்தான் தெய்வம்னு வணங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பாவத்திலிருந்து எப்படி மீட்பு அடைய முடியும் இல்லைங்களா? சுவிசேஷத்தை அவர் சொல்லியிருப்பார், சுவிசேஷத்தை கேட்கலாம். ஆனால் ரட்சிப்பு எதனால தெரியுமா? சிலுவையிலே கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து மரித்ததுனால தான். ஸோ ஒருவேளை அவர் ராஜாவா என்ன சொல்கிறது பிரத்யட்சமான கடவுளாக வானத்திலிருந்து அப்படியே வெளிப்பட்டிருந்தாருன்னா அவரை சிலுவையில் அரைஞ்சிருக்கவே முடியாது இல்லையா? சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி பேசிக்கிட்டு இருந்த பரிசேயர் சதுசேயரே காலில் விழுந்திருப்பாங்க, ஐயா அப்படின்ட்டு விழுந்திருப்பாங்க. ஆனால் பாருங்களேன், ஏசப்பா என்ன பண்ணுறாரு, இவ்விதமாக அவர் கன்னி வயிற்றில் அவர் பிறந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை பற்றி இன்னொரு தீர்க்கதரிசன வார்த்தை இருக்குது, ஏசாயா 7:14. நான் அதனால தான் சொன்னேன், நீங்கள் நிறைய வசனங்கள் நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தியானிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. பாருங்கள், அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இப்போது இந்த வசனம் இந்த நான் யோசிப்பேன், இந்த வசனம் இந்த ஏசாயா புத்தகம் எல்லாம் இந்த பரிசேயர் சார் படித்தானுங்க தானே. ஆனால் அவங்க அப்போ குருட்டாட்டத்திலேயே அந்த பைபிளை பழைய ஏற்பாட்டை படிச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் ஃபுல் பைபிள் இல்லை, ஓல்ட் டெஸ்டமென்ட் மட்டும் தான் இருந்துச்சு. தீர்க்க தரிசனங்களும் ஆகமங்களும் அப்படின்னு சொல்லி தனித்தனி ஸ்க்ரோல்ஸாக வச்சுருப்பாங்க, அதை தான் அவங்க படித்தாங்க. இப்போ ஜீசஸ் டைமில் வந்து ஏசாயானுடைய தீர்க்க தரிசன புத்தகம் தோல் சுருள் இருந்திருக்கும். எப்போ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை, அப்போ அந்த குமாரன் தான் இவர் அப்படின்றது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல பாருங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய கண்கள் அடைபட்டிருந்தது, அவ்வளோ கடினம். பிசாசு அந்த அளவுக்கு அவங்கள பிடிச்சி என்ன பண்ணி வச்சுருந்தா, கட்டி வச்சிருக்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஸோ இந்த ரெண்டு இடத்துல இந்த கன்னியின் வயிற்றிலே அவர் பிறப்பார் என்கிறதை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி பிறப்பை குறித்து நம்ம வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். வரலாற்றில் நம்ம பார்க்கும்போது முதலாவது மத்தேயு. ஏன்னா மத்தேயுவில் இருக்கிறது எல்லாமே வந்து வரலாற்று ரீதியாக அவர்கள் பார்த்ததை எழுதினதான புத்தகங்கள் தான் இல்லைங்களா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதெல்லாமே சாதாரண புத்தகங்கள் அல்ல, அதெல்லாம் வரலாற்று புத்தகங்கள். ஏன்னா அவங்க கண்கண்ட சாட்சினாலே அதை எழுதியிருக்கிறாங்க. மத்தேயுவாக இருக்கட்டும், லூக்கா வந்து பயங்கரமாக விசாரித்து எழுதியிருக்கிறாரு. மார்க்கு, அவர் ஜான் மார்க் அவர் பேர், அவர் எங்கேருந்து எழுதுகிறாருன்னா பேதுருக்கிட்டேருந்து இந்த கண்டென்ட்டை வாங்கி எழுதுகிறார். அடுத்தது யோவான். ஸோ இதில் மத்தேயும் யோவானும் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள், நேரில் பார்த்தவங்க. மற்ற 2 பேர் மார்க்கும் லூக்காவும் இயேசு கிறிஸ்துவை நேரில் அவங்க பார்க்கலனாலும் அவங்க அதை தீர விசாரித்து எழுதுகிறாங்க. ஸோ இட்ஸ் அ 100% ஹிஸ்டாரிக்கல் புக். 100% வரலாற்று உண்மை நிறைந்த புத்தகங்களாக சுவிசேஷ நூல்கள் நம்ம பார்க்கணும். அதில் நம்ம பார்க்கும்போது இந்த மத்தேயு 1வது அதிகாரம் 18 20 கவனிச்சு பாருங்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஸோ ஒரு ஹியூமன் யூனியன், அதாவது ஆணும் பெண்ணும் இணைவதற்கு முன்பதாகவே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானால் அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். ஸோ அதுக்கப்புறம் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இங்கே அந்த மரியாள் பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பம் தரிக்கப்பட்டாங்கன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி லூக்கா 1:34 நம்ம அதை பற்றி வாசிக்கிறோம். லூக்கா 1:34 நம்ம வாசிக்கிறது, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படியாகும், புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். இது வந்து இங்கே பாருங்களேன், இந்த தூதன்னு சொல்கிறது இது இயேசு கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து கருவில் வந்து பிறக்கிறார். ஸோ இங்கே வந்தது வெளிப்படையாகவே போட்டிருக்கு, இது கபிரியல் தூதன்னு போடப்பட்டிருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம ஏற்கனவே அவர் தூதனாக வந்தாருன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் நமக்கு கிளாரிட்டி வேணும். அடுத்ததாக பவுலை பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா?
பவுல் என்ன சொல்றாரு? கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஸோ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், வரலாற்றிலும் கன்னி பிறப்பை குறித்து நமக்கு தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனத்திலும் இருக்கிறது. சரிங்களா? இதுதான் வர்ஜின் பர்த். இது ரொம்ப சிம்பிளான சொல்லிட்டேன். அடுத்ததா கிறிஸ்துவனுடைய பாவமற்ற தன்மை. அவர் எப்படி பாவம் இல்லாமல் இருந்தார்? இந்த பூமியில் இருந்தப்போ பாவமே அவரிடத்துல இல்லை. ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதில் ஒரு 4 வசனங்களை நான் போட்டிருக்கேன். இந்த வசனங்கள் எல்லாமே நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். திரும்ப வாசிக்கிறேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஸோ இங்கே கிறிஸ்து பாவம் அறியாதவர். கிரைஸ்ட் ஹூ நியூ நோ சின், பாவம் அறியாதவர். ஸோ அவரிடத்துல பாவம் என்பது கொஞ்சமும் கிடையாது. அடுத்ததா கிரைஸ்ட் வாஸ் வித்தவுட் சின். வாசிக்கலாம் எபிரேயர் 4:15. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற, நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தையை கவனிக்கணும், பாவமில்லாதிருக்கிற கிரைஸ்ட் who was without sin. ஸோ பாவமற்று இருக்கிறவர், பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர். அடுத்ததா பாவம் செய்யாதவர். 1 பேதுரு 2:22 பாருங்க. 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல கிறிஸ்துவின் இடத்துல பாவம் இல்லை, அவர் பாவம்னா தெரியாதவருக்கு. அடுத்தது அவர் பாவமும் செய்யலை. அடுத்து 4வதா 1 யோவான் 3:5 வாசிப்போம். 1 யோவான் 3:5. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. இன் கிரைஸ்ட் இஸ் நோ சின் அட் ஆல். அவர்கிட்ட பாவத்தினுடைய தடயமே கிடையாது, ட்ரேஸே கிடையாது. அந்த அளவுக்கு பரிசுத்தமான தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? ஸோ அவருடைய சின்லெஸ்னஸ். ஏன்னா நான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் காட் த சன் இருக்கு இல்லைங்களா, இந்த டாபிக் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் காட் த ஃபாதர் மாதிரி இது ஈஸியாக 2 எபிசோடில் முடிக்க முடியாது. இது ரொம்ப வாஸ்டான ஒரு சப்ஜெக்ட். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ஸ் பண்ணி நான் சுருக்கமாக வச்சுருக்கேன். அதனால தான் சின்ன சின்ன டாபிக்ஸாக உங்களோடு கூட நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அதில் இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட்ல சொல்லலாமா, இந்த ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், முன்பிருந்தவர் அப்படின்றது இது ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு. அடுத்து 2வது நம்ம பார்த்தோம் அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள், எப்படிலாம் இருந்தார், பிரதான ஆசாரியராக இருந்தார், தீர்க்கதரிசியாக இருந்தார், ராஜாவாக இருந்தார் அப்படின்னு. அடுத்து 3வதா அவர் கன்னி வயிற்றில் பிறந்தது அப்படின்றது அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாக்டரின் அது. ஏன்னா அது அவங்கள இப்போ அந்த காலத்தில் இருந்ததான பரிசேயர் சதுசேயர்லாம் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க, இவர் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவராச்சே அப்படின்னு தான் பேசுகிறானுங்க அவனுங்க இல்லையா. ஏன்னா அவர் யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், என்னுடைய சரீரத்தோட ரத்தத்தையும் நீங்கள் புசிக்கணும், பானம் பண்ணணுன்னு. இவன் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவன், இவன் சரீரத்தை போய் நமக்கு சாப்பிட கொடுப்பானா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லையா. காரணம் என்ன? அங்கே வர்ஜின் பர்த்தை அவங்க புரிந்து கொள்ளவில்லை. கன்னி வயிற்றில் பிறந்தது, இயேசு கிறிஸ்து பிறந்ததை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஸோ இது 3வது முக்கியமான டாக்டரின். அடுத்து 4வது முக்கியமான ஒரு கோட்பாடு, கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளும் போது தெரிந்து கொள்ள வேண்டியது பாவமற்ற தன்மை. சரிங்களா? அதில் 4 வசனங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்தது கிறிஸ்து மனிதனாக மாறுதல் 5வதாக. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் மனிதனாக மாறுறது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். அது ரொம்ப நம்மளுடைய காம்ப்ரிஹென்ஷன், அதுவும் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், தேவன் மனிதன் ஆகுதல் அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் என்ன பண்ணுறாருங்களா, வாசிக்கலாமா? யோவான் 1:18 வாசிக்க போகிறோம். பாருங்கள், யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். திரும்ப வாசிக்கிறேன். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இங்கே நம்ம பார்க்குறோம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிதாவினுடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக வருகிறார்.
சரிங்களா? பிதாவினுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர். ஸோ அதிலே நம்ம 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு? மாம்சமாக வராருன்னு வாசிக்கிறோம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி. எதுக்காக மாம்சத்தில் வராரு? அதுதான் நம்ம 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அஃப்கோர்ஸ் நமக்காக மரிக்கிறதுக்காக எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனை ரிவீல் பண்ணுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் கண்ணு கட்டின மாதிரி எல்லாம் தேவனை தடவிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது தேவனை கண்டடையணும். மனுஷங்க எல்லாருக்குள்ளேயும் தேவனை தேடுகிற ஒரு தேடல் இருக்குது. ஆனால் மனுஷன் அதை பல விதங்களில் தவறாக போய் தேடிட்டு இருக்கிறான். விக்கிரகத்தை வச்சு தேடுறான், சொரூபத்தை வச்சு தேடுறான், உருவாக்கப்பட்ட சிருஷ்டிப்பை நோக்கி பார்த்து தேடுறான், சூரியனை கும்பிடுறான், அப்புறம் மரங்களை கும்பிடுறான், மிருகங்களை கும்பிடுறான். இதெல்லாம் கும்பிட்டுட்டு இதில் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் அப்படி சிருஷ்டிப்பிலே, அவருடைய கரத்தினாலே வெளிப்பட்ட சிருஷ்டிப்பிலே அவர் வெளிப்படுகிறவர் அல்ல. அவர் எப்படி தான் வெளிப்படுறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே கவனிக்கணும், அவர் குமாரன் மூலமாக வெளிப்படுகிறார். வேற எந்த ஃபார்முமே எடுக்க முடியாது. இட் இஸ் அன்இமேஜினபிள். நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது. வேற எந்த ஃபார்ம், நீங்கள் வேற எந்த உருவத்தை அவர் எடுத்திருந்தா நியாயமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு கழுகு மாதிரி, இல்லை ஒரு ஒரு கர்ஜனை, ஒரு ஒரு மெஜஸ்டிக் லயன் மாதிரி வராருன்னு வச்சுக்கோ குமாரன். ஒரு ஒரு புரிதலுக்கு யோசிச்சு பாருங்க. இட் வில் நாட் மேக் சென்ஸ். அது கொஞ்சம் கூட அர்த்தமற்றதாக இருக்கும். இல்லை ஒரு தேவ தூதன் மாதிரியே ரக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு வராருன்னு வச்சுப்போம். அது ஏற்றுக்கொள்வோமா? நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா நம்ம சைட்லேருந்து, நம்ம எண்ட்லேருந்து என்ன சொல்லுவோம்? நீங்கள் மனுஷனாக பாருங்கள், என்னை மாதிரி இருந்து பார்த்தா தான் தெரியும் பாவத்தினுடைய தன்மை அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை மாதிரியே அவர் மாறுறாரு. வேறு எந்த ஃபார்முமே அவர் எடுத்திருக்கவே வாய்ப்பே இல்லை. வேறு எந்த உருவமும் அவர் எடுத்திருக்கவே முடியாது. அதனால தான் சிருஷ்டிப்பை வணங்குறத கர்த்தர் பாவம்னு சொல்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார் இல்லையா? ஸோ சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிப்பை அவர்கள் தொழுது சேவிக்கிற மனிதர்களாக மாறினாங்க அப்படின்னு சொல்லி பவுல் உலக மக்களை பற்றி பேசுகிறார். ஸோ இன்னைக்கு எல்லாத்துலேயும் ஒரு மாட்டை கடவுளாக மாற்றுறாங்க. இன்னைக்கு மனிதனையும் கடவுளாக மாற்றிடுறாங்க. அதாவது மனிதன் உருவத்தில் அவர் வந்தது உண்மைதான். அதுக்காக மனிதனை கடவுளாக மாற்ற சொல்லி எங்கேயுமே தேவன் சொல்லலை. ஏன்னா இன்ஃபேக்ட் மனிதனுக்குள்ள அந்த பாவ ஜென்ம சுபாவம்னு ஒன்று மறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் அவர் பிரதானமாக எதற்காக வந்தார்? நம்முடைய பாவத்திற்காக மரிக்கிறதுக்காக பரிசுத்தமானவராக வந்தார். ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குற மாதிரி டு ரிவீல், டு அன்வெயில் த க்ளோரி ஆஃப் த ஃபாதர். பிதாவினுடைய மகிமையை மறைஞ்சிருந்துச்சு. ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபுல்லாக பிதாவினுடைய மகிமையை யாருமே பார்க்க மீன் இன்ஃபேக்ட் அது கொஞ்சமாக பார்த்தவர் மோசே மட்டும்தான் இல்லையா? மோசே மாத்திரம்தான் கேட்குறாரு இல்லையா? கர்த்தாவே உம்முடைய மகிமை வெளிப்படுத்தணுன்னே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வாப்பா உன்னை கண்மலையின் வெடிப்பில் வைக்கிறேன், நான் அப்படியே ஐ வில் ஜஸ்ட் பாஸ் த்ரூ, யூ வில் ஜஸ்ட் லுக் அட் மை பேக். என்னுடைய பின்புறத்தை மாத்திரம்தான் பார்ப்பேன். ஏன்னா அவர் சொல்கிறார், என்னை பார்த்துட்டு ஒருத்தனும் உயிரோடு இருக்க முடியாது. அதனால் அந்த இடத்துல ஒரு அது ஒரு விஷன் மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மோசேக்கு. ஆனால் அவரு கூட ஃபுல்னஸ்லாம் பார்க்கல. ஆனால் ஃபுல்னஸ் ஆஃப் க்ளோரி யார்கிட்ட தான் வெளிப்பட்டுச்சு தெரியுமா? அந்த மகிமையின் முழுமை யார் இடத்துல? இயேசுவின் இடத்துல வெளிப்படுது. ஸோ அப்போது அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, என்னை பார்த்தவன் பிதாவை பார்க்கிறான். என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா பிதா யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்களேன், இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு டீச்சிங் இல்லையா? அதாவது இவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், மாம்சத்தில் வந்தார், நமக்காக மரித்தார், உயிர்த்தார், ரத்தத்தை சிந்தினார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், திரும்ப வரப்போ, இதெல்லாம் ஓகே தாங்க. ஆனால் காணக்கூடாத ஒருத்தரை காண்பிக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது ஹியூமன் ஃபார்மில் மனுஷ மாம்ச கண்ணுலால் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் வராருன்னா அவர் நம்மளை எவ்வளோ அனுபவிச்சிருக்கணும் இல்லையா? ஸோ இதுக்கு நான் எப்பயுமே என்னுடைய அண்ணன் ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதை எனக்கு நல்லா ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தாராம் சரிங்களா? அந்த சயின்டிஸ்ட் புதுசாக ஒரு ஒரு கருவி, அதாவது ஒரு உயிரை, அது ஒரு ஜீவன், ஒரு ஒரு லிவிங் திங், ஜீவனுள்ள ஒரு 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 காரியத்தை உருவாக்குற மாதிரி ஒரு மெஷின் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர் ஒரு மெஷின் கண்டுபிடிச்சாராம். அப்போது அந்த மெஷின் கண்டுபிடிக்கும் போது அவர் எல்லா மெஷின்லாம் உருவாக்கி பண்ணிட்டு சுவிட்ச் போடுறாரு. போட்ட உடனே அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு உயிருள்ள ஏதாவது ஒன்று என்னமோ ஒன்று வரப்போகுது. அங்கே பார்த்தா ஒரு எறும்பு வருது, குட்டியாக ஒரு எறும்பு வருது. இவருக்கு பார்த்தோன்னே செம்ம சந்தோஷமாயிடுச்சு இந்த சயின்டிஸ்ட்டுக்கு. நம்மளுடைய பிரம்மாண்டமான
படைப்பு இது, நம்முடைய அறிவில் பாரு எவ்வளோ அழகாக உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த எறும்பை பார்த்து அப்படியே ரசிக்கிறார் அவர், அந்த சயின்டிஸ்ட். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த எறும்பு அப்படியே நேராக போகுது. அந்த எறும்பு நேராக போயிட்டு அந்த பக்கம் தண்ணி ஓடிட்டுருக்கு. அது ரூமில் தாண்டி அந்த 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 மெஷின்லேருந்து தாண்டி அந்த பக்கம் தண்ணி ஓடுது. அந்த தண்ணியில் போய் விழுறதுக்காக நேராக போகுது. அங்கே தான் போகுது, வெளிச்சமாக இருக்கிறனால அங்கே போகுது அந்த எறும்பு. இவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ போனால் செத்து போய்டுமேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, போய் ஃபஸ்ட்டு கையை வச்சு தடுக்கிறார். கை மேலே ஏறிக்கிட்டு அது போகுது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் போய் எறும்புக்கிட்ட கத்துறாரு, எறும்பே அங்கே போகாத, போனினா அந்த ஆற்றுல அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போய்டும். ஒன்றுமே புரியவே இல்லை அந்த எறும்புக்கு. கடைசியாக இவர் வந்து ரொம்ப ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இந்த எறும்பு என்னுடைய படைப்பு, அது போய் அங்கே அழிவில் போய் விழுறது எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா நான் அதை ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா என்னுடைய படைப்பு அது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நானே எறும்பாக மாற போகிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், அந்த மெஷினில் அவரே உள்ளே நுழைஞ்சி அவரே ஒரு எறும்பாக மாறி அவரே என்ன பண்ணாராம், அந்த எறும்பு நிலத்தில் போய் அதற்கு புரிகிற மாதிரி ஒரு விதத்தில் அவர் சொன்னாராம். இது ஒரு சின்ன கதை தான், பட் இது நம்மளை யோசிக்க வைக்கணும். இந்த கதை எதுக்காக அப்படின்னா, அந்த அளவுக்கு, அதாவது நம்மளை அவருடைய சாயலாக உருவாக்கினவர், பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிற நம்போ நித்திய ஆக்கினை நோக்கி போய் கொண்டிருக்கிற நம்மளை மீட்கும் பொருளாக அவர் மனுஷ சாயலானார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஹியூமன், அதுதான் நான் சொல்ல வரேன். ஹியூமன் ஃபார்ம் அப்படின்றது, அவர் ஹியூமன் ஃபார்ம் எடுத்திருந்தால் மாத்திரம்தான் நம்மளை மீட்டிருக்க முடியும். வேறு எந்த ஃபார்மில் வந்திருந்தாலும் அவர் நம்மளை ரட்சித்திருக்க முடியாது. சரிங்களா? ஏஞ்சல் ஃபார்ம்லேயும் வர முடியாது, அனிமல் ஃபார்ம்லேயும் வர முடியாது. வேறு எந்த ஃபார்மில் வந்திருந்தாலும் நம்மளை அவர் மீட்டிருக்க முடியாது. வேறு எந்த உருவத்தில் வந்திருந்தாலும் அவர் நம்மளை மீட்டிருக்க முடியாது. மீட்கும் பொருளாக அவர் தன்னையே நம்முடைய சாயலாக வந்து, ரொம்ப முக்கியமாக செஞ்சது மாத்திரம் இல்லாமல் இப்போ வாசித்த மாதிரி யோவான் 1:18 வாசித்த மாதிரி அவர் மகிமையை அவர் என்ன பண்ணுறாரு, பிதாவுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம வாசிக்கிறோம், எல்லா விதமான பாருங்கள், அவர் ஹியூமன் லிமிட்டேஷன்ஸுக்கு உட்பட்டிருந்தார். அதாவது மனிதனுடைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதாவது இப்போது உதாரணத்திற்கு நம்ம மனிதர்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியுமா? நம்மளால் முடியவே முடியாது. நம்ம ஒரு இடத்துல ஒரு நேரம் மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஜீசஸ் வந்து அவ்வளோ பெரியவர், ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த லிமிட்டேஷன், இப்போ வந்து அவர் இஸ்ரேலில் மட்டும்தான் இருக்க முடியும். அவர் அந்த மாதிரி வந்து அவர் ஒரு லிமிட்டட் ஃபார்மில் வந்து என்னாகிறாரு வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நம்மை போலவே அவருக்கு எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது, அவருக்கு வேதனைகள் இருந்தது, அவர் சிரிச்சிருக்கிறாரு, சந்தோஷப்பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் லாசரு இறக்கும் போது அவர் அழுதுருக்கிறாரு. அவர் ஏதோ கடவுள் மாம்ச ரூபத்தில் வந்ததுனால அப்படியே ஒரு ஜடம் மாதிரி எந்த உணர்வும் இல்லாதவரெல்லாம் இல்லை. நம்மள மாதிரி எல்லா உணர்வுகளும் வேதனைகளும் கஷ்டமும் துக்கமும் அவருக்கு இருந்ததை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ முதலாவது நம்ம பார்க்குறோம், அவருக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்தது. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவருடைய ஒரு சில செயல்பாடுகள், திறன்கள்னு சொல்லலாம், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய செயல்பாடுகள் ஒரு சிலதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை அவர் சரண்டர் பண்ணிட்டார் தேவனுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாமா? நான் சொன்ன இந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. நல்லா கவனிக்கணும். இவர் தேவனுடைய குமாரன் தானே, இவர் தேவன் தானே. இவர் நினைச்ச பேய என்ன பண்ணலாம், இவர் அடித்து வெளியே துரத்தலாம். கரெக்டுங்களா? இவர் யாருக்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர் பாட்டுக்கு வந்து அடித்து பிசாசனுடைய தலையை மிதித்து இவர் போயிட்டே இருக்கலாம் இவர் பாட்டுக்கு. ஆனால் ஹியூமன் ஃபார்ம் எடுத்ததுனால அவர் ஒரு சில அவர் என்ஜாய் பண்ணுற பெனிஃபிட்ஸ், அதுதான் நம்ம வாசிக்கிறோம் பிலிப்பியரில், அந்த வசன பகுதியை வாசிக்க போகிறோம். தேவனோடு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்ற வார்த்தையை நம்ம கவனிப்போம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய ஒரு சில டிவைன் பெனிஃபிட்ஸ், தெய்வீக ஒரு சில அந்த அனுபவங்கள், அந்த தெய்வீகத்தில் இருக்கும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த 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 பாக்கியங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை அவர் துறந்தார், அதை விட்டு கொடுத்தார். பிசாசை இவர் நினச்சிருந்தா அடித்து விரட்டி இருக்கலாம். ஆனால் இங்கே பிசாசை துரத்துறதுக்கு இவர் பரிசுத்த ஆவியானவர் தான் சார்ந்திருந்தார். ஜீசஸ் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்,
வந்து பிசாச ஒரே மிதியா மிதிச்சு அடிச்சு தம்சம் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு, ஹியூமன் ஃபார்ம் எடுத்ததுனால, அந்த ஒரு ஸ்லாக்கியத்த அவர் வந்து வேணான்னு சொன்னாரு. எதுக்காக? நம்பள மீட்கும் பொருளாக. நம்ப சாயலா வரணும். நம்பளுடைய ஃபார்ம்ல வந்து ஹியூமன் ஃபார்ம்ல வந்து நம்பள மீட்கும் பொருளாக தான் அவர் என்ன பண்றாருங்க, அப்படி வராரு. ஸோ வர்றதுனால என்ன நடக்குது? அவருக்கு அந்த எல்லாம் முடியும் அப்படின்னு எல்லாம் முடியும்னு சொல்ல முடியாது. எப்போ? அவரு அந்த 3 வருஷம் அவரு இந்த பூமியில இருந்த டைம்ல. சரிங்களா? எல்லாம் பயங்கரமா அத செஞ்சாரு, இத செஞ்சாரு. அவரு வந்து நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மகத்துவமான அற்புதமும் செய்யறதுக்கு முன்னாடி, நீங்க காஸ்பெல்ஸ் நல்லா வாசிச்சு பாருங்க. அவரு நைட் ஃபுல்லா பிதாவோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா, எந்த ஒரு அற்புதமும் அவரு தான் இஷ்டத்துக்கு அவர் செய்யவே இல்ல. தேவனுடைய சித்தத்தின் இப்ப லாசருவ உயிரோட எழுப்புனது கூட, அது பிதாவின் இடத்திலே அவரு ஒரு என்ன சொல்றது? ஒரு இன்டிமேஷன். அவரு பிதாவானவர், "நீ இத செய்ப்பா" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் செஞ்சிருப்பார். நான் அத அப்படிதான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா, அந்த அளவுக்கு அவர் தன்னை லிமிட் பண்ணிக்கிட்டாரு. குறைவுள்ள மனிதர்களாகிய நம்முடைய உருவத்துல அவர் வந்ததுனால, அவருடைய தெய்வீக ஸ்லாக்கியங்கள அவரு விட்டு குடுத்ததுனால, அவர் ஆவியானவர சார்ந்திருக்க வேண்டியது அவசியமா இருந்தது. புரியுதுங்களா? இப்போ ஒரு சில சுபாவங்கள பத்தி நம்ம பார்க்கலாம். இதோட நம்ம முடிக்க போறோம். சரிங்களா? இந்த சுபாவங்களோட நம்ம முடிக்க போறோம். இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? தெய்வீக ஸ்லாக்கியங்கள விட்டு குடுத்தாரு அப்படின்றது நான் சொன்னேனே, அது புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? ஓகே, சூப்பர். ஏன்னா, இந்த தியாகம் தான் தேங்க் யூ. இந்த தியாகம் தான் ரொம்ப ரொம்ப அவசியமா நம்ம புரிஞ்சுக்கணும். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏசப்பா நம்மள எவ்வளவு நேசிக்கிறாருன்றது நமக்கு புரியும். அவருடைய அட்ரிபியூட்ஸ், அவருடைய தன்மைகள், சுபாவங்கள நம்ம இன்னும் ஆழமா அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஒரு 3 அவருடைய சுபாவங்கள மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். முதலாவது ஆம்னி சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் தமிழ்ல டைப் பண்றதுக்கு டைம் ஆச்சுனால நான் வெறும் ஆங்கிலத்தில மட்டும் போட்டிருக்கேன். நானு உங்களுக்கு தமிழ்ல சொல்லிடுறேன். ஆம்னி சைன்ஸ்னா எல்லாம் அறிந்தவர் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை வந்து தேவனுக்கு கண்டிப்பா பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா இங்க வாசிப்போம். எல்லாம் அறிந்தவர். மார்க் 13:32. மார்க் 13:32. சாரி. கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைய பத்தி அவர் சொல்லிட்டு இருக்கார். இப்ப அவர் சொல்லும்போது, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். நிறைய பேர் அறிவியார்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவல் அறியார் தான். ஹீப்ரூ டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது அறியார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்தார் இல்லைங்களா? இந்த பூமிக்கு வந்துட்டு பிதாவினுடைய சித்தத்தை செஞ்சாரு, மரித்தாரு, உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு சென்றார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா இப்ப திரும்ப அவர் வரப்போறார் இல்லையா? அவர் எல்லாம் அறிந்தவர் அப்படின்னா, அவர் திரும்ப எப்போ வரப்போறாருன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டா? ஆனா, இந்த தெய்வீக ஸ்லாக்கியமாகிய எல்லாம் அறிந்தவர், அவர் அதுக்கு முன்னாடி, அதாவது மனுஷ ரூபம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் அறிந்தவரா தான் இருந்தாரு. ஆனா எப்ப மனுஷ ரூபம் எடுத்தாரோ, அப்போ அவருடைய லிமிட்டேஷன்ஸ் குறைஞ்சிருச்சு. குறைஞ்சாலும் தெய்வீக ஸ்லாக்கியத்தை விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறாருன்னா, அப்ப நம்மள எவ்வளோ நேசிக்கணும் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. அவருடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவர் அதனால தான் தேவனோடு இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அதனால தான் அந்த வசனத்தை அந்த பிலிப்பியரை நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. பிலிப்பியர்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஸ் அது. நம்ம மேபி லேட்டர் ஆன் நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த வசனத்தை மாத்திரம் சொல்றேன். அந்த வசனத்தை நீங்க தயவு செஞ்சு நீங்க தியானிங்க. சரிங்களா? எனக்கு எப்பயுமே வந்து என்னை தொட்டு என்னோடு கூட எப்பொழுதும் பேசி தேவனுடைய அன்பை வந்து அப்படியே இருதயத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஆக்குகிறதான ஒரு வசனம் அந்த வசனம். சரிங்களா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். சரிங்களா? மார்க் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் தனியாக படிங்க. இது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வசனமாக ஸ்டடி பண்ணணும். பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு பேசேஜ் அது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5லிருந்து 11. சரி, இந்த பகுதியை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே கவனிக்கணும். இப்போ கிறிஸ்து எப்போ 2வது தடவை வரப்போறாருன்றது அவருக்கே தெரியாது. ஏன்னா இந்த விஷயத்தை தெரிவிக்க போறவர் யாரு? பிதாவாகிய தேவன் தான் சொல்ல போறாரு. பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து, போப்பா டைம் ஆயிடுச்சு, இப்போ எல்லாரையும் நீ யாரை ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டியோ, யார் யாரெல்லாம் உனக்காக விசுவாசமாக காத்துட்டு இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் உன்னை நம்பி மரித்து போனாங்களோ, அவங்க எல்லாரையும் என்ன பண்ணிட்டு வா, கூட்டிட்டு வா அப்படின்னு பிதாவானவர் சொல்ற நாளுக்காக தான் ஜீசஸும் காத்துட்டு இருக்கிறார்.
ஸோ இது பிதாவினுடைய திருவள சித்தம், அது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ இது ஆம்னி சைன்ஸ், அதாவது எல்லாம் அறிந்தவராக இருந்தார். ஆனால் மனிதனாய் மாறினதுனாலே ஒரு சில, அதாவது எல்லாம் அறிதல் அப்படின்ற அந்த விஷயத்தில் ஒரு சிலவற்றை அவரால் அறிய முடியாமல் போனது. ஆனாலும் எதுக்காக அவர் வந்தார்? என்னை நேசிப்பதினாலே. புரிஞ்சுதுங்களா? அடுத்ததா ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா இடத்திலும் அவர் இருக்க முடியும் ஒரே நேரத்தில். நான் சொல்கிறது புரியுதா? எல்லா நேரத்திலும் ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும் அப்படின்றது தேவனுடைய ஒரு சுபாவமாக இருந்துச்சு. ஆனால் மனுஷ ரூபம் எடுக்கும் பொழுது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், நம்ம ஏற்கனவே வாசித்தோம். யோவான் 1:14 வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்போ நல்லா கவனிக்கணும். இவருடைய லிமிட்டேஷன் இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லாம் அறிந்தவர் அந்த லிமிட்டேஷனை விட்டு கொடுத்துட்டார். எதுக்காக? நமக்காக விட்டு கொடுத்தாரு. அடுத்ததா எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை விட்டு கொடுத்து, ஏன்னா ஒரு வார்த்தையாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. வார்த்தை வந்து இன்டான்ஜிபிள்னு சொல்கிறோம், அதாவது உணர முடியக்கூடியாதது அப்படின்ற மாதிரி. வார்த்தை அப்படின்னா அது எங்கே வேணால் எந்த நேரத்தில் வேணா இருக்கலாம். ஆனால் அது மாம்சமாக வந்துட்டார். இப்போ மாம்சமாக வரும்பொழுது இப்போ அவரால் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ ஜீசஸை நம்ம ஆராதிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சண்டே வந்து எல்லா இடங்களையும் ஆராதிக்கிறோம், கரெக்டா? ஆனால் இப்போ ஜீசஸ் லிட்ரலாக வந்து நம்ம மத்தியில் உலாவுறார் அப்படின்னா, நிறைய நேரங்களில் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. ஆனால் ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாருங்க, ஜீசஸோடைய ப்ரெசன்ஸை நமக்கு கொடுக்குறாரு ஒளி. லிட்ரலாக ஜீசஸ் நமக்குள்ளே வர்றதில்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பட் சம்டைம்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. ஒரு சிலர் இயேசுவை நான் நேரில் பார்த்தேன், அந்த மாதிரி தரிசனங்கள், இயேசுவை நேரில் தரிசிக்கிற தரிசனங்கள் இருக்குது, அது ட்ரூ. ஆனால் அவர் இந்த மாம்ச உருவத்தை எடுத்ததுக்கப்புறம் அவரால் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஏசப்பா ஒருத்தனுக்கு தரிசனம் ஆகிறாரு, மாம்ச கண்ணில் பார்க்குற மாதிரி ஒருத்தனுக்கு தரிசனம் ஆகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா உலகத்தில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒருத்தனுக்கு தரிசனம் ஆகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். தரிசனங்கள் இருக்குது, அதுக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். இன்னும் ஏசப்பா உங்களை நான் நேரில் நான் பார்க்கணும். அஃப்கோர்ஸ் பரலோகத்தில் வந்து நான் உங்களை பார்க்க போகிறேன், உங்களுடைய பிரசன்னத்தை நான் இப்போ உணர்றேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. நீங்கள் ஆசைப்படுறீங்களான்னு தெரியல, பட் ஐ டிசையர் டு see ஜீசஸ் ஃபேஸ் டு ஃபேஸ். நேருக்கு நேர், முகத்துக்கு முகம் அவரை பார்க்க நான் ஆசைப்படுறேன். அதுக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலனாலும் எனக்கு 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 பிரச்சனை இல்லை. அவருடைய ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். அவர் யாருன்றது எனக்கு நல்லா தெரியும், சரியா? ஸோ அது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட்டே ஒழிய, அது வராததுனால எனக்கு விசுவாசம் குறைஞ்சு போகிறதோ, இல்லை வந்ததுனால என் விசுவாசம் இன்னும் அதிகமாக, மேபி வந்ததுனால விசுவாசம் அதிகமாகலாம். ஆனால் அவருடைய முகத்தை நான் பார்க்காததுனால விசுவாசம் எனக்கு குறைஞ்சு போக போகிறது கிடையாது. ஏன்னா என்னுடைய விசுவாசம் வார்த்தையின் அடிப்படையில் தான் இருக்க ஒழிய அவரை நான் நேரில் பார்க்கறதுனால கிடையாது. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், நாம் தரிசித்து நடவாமல், அதாவது பார்த்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம். தரிசித்து நடக்கிறவர்களாக இருந்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஏசப்பா வந்து காட்சி தந்துக்கிட்டே இருக்கணும். அது இம்பாசிபிளான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். இப்போது எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நமக்காக என்ன பண்ணாருங்க? அவர் விட்டு கொடுத்தாரு. இப்போ அவரால் ஒரு நேரத்தில் மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் நமக்காக கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ அவர் அதை விட்டுட்டு அவர் வர முடியுமான்னு தெரியல. ஆனால் அவருடைய தரிசனத்தை நம்ம பார்க்கலாம். we can see his vision. அவரை நேரில் அவருடைய தரிசனத்தை பார்க்கலாம். அவருடைய ஆவியினால நம்ம நிரப்பப்படுறோம், சரிங்களா? ஸோ இது 2வது ஸ்லாக்கியம், அவர் விட்டு கொடுத்த ஸ்லாக்கியம். அடுத்து 3வதா ஆம்னி பொட்டன்ஸ் அப்படின்னா, ஸோ முதலாவது சொன்ன ஆம்னி சைன்ஸ்னா எல்லாம் அறிந்தவர், ஆம்னி பிரசன்ஸ்னா எங்கும் இருப்பவர், அந்த ஸ்லாக்கியத்தை விட்டு கொடுத்தார். அடுத்ததா ஆம்னி பொட்டன்ஸ்னா எல்லாம் வல்லவர். இப்போ வாசிப்போம், யோவான் 11வது அதிகாரம் 41 to 42. நான் முடிச்சிடுறேன் இதோட. யோவான் 11வது அதிகாரம் 41 to 42.
வாசிக்கலாமா? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 42 வசனம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இப்போ லாசருவை உயிரோடு எழுப்புறது, ஒரு செத்து போனவனுக்கு உயிரை கொடுக்கறது கடவுளுக்கு சர்வசாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், பிதாவுனுடைய ரெக்கக்னிஷனை அவர் கேட்குறார். ஏன்னா அவர் அடுத்து சொல்கிறார், கவனிங்க, அவர் சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் தான் என்னை அனுப்புனீங்கன்றதை அவங்க விசுவாசிக்கும்படியாக. இப்போ இந்த ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு விஷயம், அதாவது யோசித்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். செத்து போய் அவங்கள பொறுத்த வரைக்கும் 3 நாள் வரைக்கும் ஒரு மனுஷனுடைய ஆவி செத்து போன உடம்பையே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். 3ஆவது நாள் அந்த ஆவி போயிடும். இப்போ அதனால் அந்த மூட நம்பிக்கையும் உடச்சி 4ஆவது நாள் வராரு இயேசு கிறிஸ்து. லாசரு உயிரோட எழுப்ப வராரு. இப்போ வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய டிபெண்டன்சி கவனிங்க. யாரை சார்ந்திருக்கிறாருன்னா பிதாவை சார்ந்திருக்கிறாரு. நீங்கள் தான் என்னை அனுப்புனீங்கன்னு இவங்க விசுவாசிக்கணும், அதுக்காக தான் நான் செய்கிறேன். அவர் நினச்சிருந்தா, டேய் வாங்கடா அவங்க முன்னாடி நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறான் வாங்கடா அப்படின்னு சொல்லி லாசரு அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அவர் இது பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அவர் எல்லாம் வல்லவராக இல்லை. அந்த நேரத்தில் நல்லா கவனிக்கணும். சரி, இப்போ இந்த 3 விஷயத்தை அவர் துறந்து இந்த பூமிக்கு வந்தார். இது தெய்வீக ஸ்லாக்கியங்கள், அதை துறந்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் அப்புறம் நம்ம கவனிக்கிறோம், நிருபங்களை வாசிக்கிறோம், அதை நம்ம அடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம், அடுத்தடுத்த வார்த்தையில் நம்ம ஜானிக்கலாம் அதை பற்றி. இப்படி வந்தவர் மரண பரியந்தம் தாழ்த்தி பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, அப்புறம் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இது எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாருங்க, திரும்ப தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக எடுத்துக்கொண்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு இப்போ எல்லாம் வல்லவராக இருந்தவர், அங்கே லாசருவை உயிரோட எழுப்புறதுக்கு பிதாவை சார்ந்திருந்தவர், இப்போ திரும்ப எல்லாம் வல்லவராக அவர் என்ன பண்ணிட்டாரு, மாறிட்டார். இப்போ அவர் நியாயம் தீர்க்கும்படியாக ஒரு நாள் இந்த பூமிக்கு அவர் திரும்ப வரப்போகிறார். ஸோ அவர் விட்டு கொடுத்த ஒரு சில ஸ்லாக்கியங்கள் எதற்காக? மனிதர்களாகிய நம்மளை அவர் நேசிக்கிறதுனால. சரிங்களா? அந்த பிலிப்பியர் 2:5-11 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் அதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ அதை நல்லா தியானிங்க. அது தியானிக்கிறதுனா என்ன, நிறைய பேருக்கு பைபிளை எப்படி தியானிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்பாங்க, பைபிள் எப்படிப்பா தியானிக்கிறது, கண்ணை மூடிட்டு இப்படி யோசிக்கிறதா அப்படின்னா கிடையாது. தியானிக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு வசனமாக வாசித்து நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த வசனம் என்ன பேசுது அப்படின்றத கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். சரிங்களா? ஆவியானவர் முதல்ல இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். ஆவியானவரே, இந்த வசனத்தை வாசிக்கிறேன், இதுலேருந்து எனக்கு கூட நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ அதை பேசுங்க. அடுத்ததான் நம்ம இருதயத்தில் பாவம் இருக்கக்கூடாது, அறிக்கை செய்யப்படணும், இருதய கடினம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லைன்னா தான் ஆவியானவர் வசனங்கள் மூலமாக பேசுகிறத நம்மளால் கேட்க முடியும். சரியா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வாரம் ஹோம்ஒர்க் உங்களுக்கு அதுதான். ஏன்னா அடுத்த ஹோம்ஒர்க், அந்த பெரிய ஹோம்ஒர்க் நான் உங்களுக்கு இன்னும் 2-3 வீக்ஸ் கழித்து கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-11 வசனங்களை மாத்திரம் முடிஞ்ச மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு இங்கிலீஷில் பண்ணுறீங்களோ, தமிழில் பண்ணுறீங்களோ, ஏதோ ஒரு லாங்குவேஜில் உங்களுக்கு அந்த வசனத்தில் இருக்கிறது அந்த சாராம்சம் புரிகிற மாதிரி அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அதை தியானிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவார். சரிங்களா? இந்த தொடர்ந்து இயேசு கிறிஸ்துனுடைய இந்த ஸ்லாக்கியங்கள், அவர் தெய்வீக ஸ்லாக்கியங்களை விட்டு வந்தது, அதை பற்றி இன்னும் மேற்கொண்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்கலாம். பேசினது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? ஒரு ஹேண்ட்ஸ் அப் தரீங்களா? தேங்க்யூ. சரி, நம்ம ஜெபிக்கலாம். அன்பு மிரக்குமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல இரவு வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். விசேஷமாக இயேசுவே, நீர் எங்களுக்காக பிதாவோடு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இந்த பூமிக்கு வந்து உம்முடைய ஸ்லாக்கியங்கள் எல்லாம், தெய்வீக ஸ்லாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்காக விட்டு கொடுத்து எங்களை நேசித்ததினாலே அப்பா, எங்களை மீட்கும் பொருளாக வந்தீர், ரட்சித்தீர், எங்களுக்காக இன்னும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். ஆகையினாலே உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரவும், விசேஷமாக இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது ஆவியானவருடைய வெளிச்சத்தினாலே எங்களுடைய இருதயம் எல்லாம் நிரப்பப்படவும், தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் நேர்த்தியாய் வளரவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தடைகள் எல்லாம் மாற்றும். உடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். பரிசுத்த ஆவியானவர் வசனங்கள் மூலமாக எங்களோடு தொடர்ந்து பேசுங்க. கடின இருதயங்களை மாற்றுங்க. கடின தன்மைகளை உடைச்சு போடுங்கப்பா.
ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய ஆவியானவர் வசனங்கள் மூலமாக எங்களுக்கு என்ன உணர்த்துறீங்களோ அதற்கு கீழ்ப்படியக்கூடியதான இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே உயர்ந்தரும் பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். தேங்க்யூ, குட் நைட், காட் பிளஸ் யூ.